அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. தொடர்ந்து நம்ம குரானை ஓதிட்டு வரோம். குரானில் உள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோம். 90 நாட்களுக்கும் மேலே இன்றைக்கி 93வது நாளாக நம்ம இருக்கோம். அல்ஹம்துலில்லா, இறைவனுடைய அருளை கொண்டு சூரா அல் மாயிதாவில் 45வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்துட்ருந்தோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் தௌராத்தில், அதாவது இதுக்கு முன்னாடி வேதம் நான் கொடுத்துருந்தேன். அந்த வேதத்தில் சில விஷயங்கள்லாம் இருந்தது, அதை இவங்க இஷ்டத்துக்கு மாற்றியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் பேசியிருந்தான். ஸோ அதில் இந்த யூதர்கள்கிட்ட உயிருக்கு பதில் உயிரும், கண்ணுக்கு பதில் கண்ணும், மூக்குக்கு பதில் மூக்கு, காதுக்கு பதில் காது, பல்லுக்கு பதில் பல்லு, எது யாரால் நம்ம லாஸ் ஆகுறோமோ, யாரால் நம்ம இழப்புக்கு உட்படுத்தப்படுறோமோ அவங்கக்கிட்ட அதே அளவுக்கான இழப்பை நம்ம செய்யலாம். ஆனால் அதை விட இன்னும் பெஸ்ட் என்ன அப்படின்னா, பழி வாங்காமல் மன்னிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பாவங்களுக்கு அது பரிகாரமாக போயிடும் அப்படிங்கிற விதியை ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிக்கிட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இறைவன் சொல்கிறான். ஏன்னா நீங்கள் இப்போ தானே இதெல்லாம் சொல்கிறீங்க, இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இறைவன் ரொம்ப தெளிவாக, நான் தான் இதற்கு முன்னாடியும் வேதம் அருளினேன், அந்த வேதத்தில் நான் தான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமாகவே சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான விவகாரத்தை ரொம்ப அருமையாக இறைவன் பேசியிருப்பான். ஸோ யார் நான் சொன்ன மாதிரியான தீர்ப்பு நீங்கள் வழங்கலையோ நீங்கள் தான் அநீதியாளர்கள் அப்படின்னு இறைவன் குறிப்பிட்டு காமிக்கிறான். ஸோ நான் இவ்வளோ தீர்ப்பு நான் சொல்லியிருக்கேன், ஒரு வாழ்க்கை எப்படி வாழணும் எல்லாம் A to Z எல்லாமே இறைவன் சொல்லியிருக்கான். ஆனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் என்னுடைய தீர்ப்புக்கு நீங்கள் ஒத்துழைக்காமல் இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அநீதியாளர்கள் தான் அப்படின்னு இறைவன் சொல்லியிருந்தான். ஸோ இப்போ 46வது வசனத்துலேருந்து இன்னும் இறைவன் என்னெல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா வகஃபைனா அலா ஆசாரிஹிம். வகஃபைனா அதாவது தொடரச் செய்தோம், அடுத்தடுத்து வர செஞ்சோம். அலா ஆசாரிஹிம், ஆசார் அப்படின்னா அடிச்சுவடுகள், ஆசார் அப்படின்னா அடிச்சுவடுகள். பி ஈசப்னி, பி ஈச அப்படின்னா ஈசா, இப்னி அப்படின்னா மகன், மரியம மரியமுடைய மகன் ஈசாவை. ஈசான்னு வந்துச்சுனாவே ஈசா இப்னு மரியம்னு இறைவன் சொல்கிறான். சில இடங்களில் மசீஹ் ஈசான்னு சொல்லுவான். ஸோ இது வரைக்கும் நம்ம மசீஹ் ஈசான்ற விவகாரத்துலையும் பார்த்தோம், அதே மாதிரி மரியமுடைய மகன் அப்படிங்கிற விவகாரத்துலையும் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ ஈசாவை மரியமுடைய மகனாக நம்ம அந்த அடிச்சுவடில் ஃபாலோ பண்ண வச்சோம் அப்படிங்கிறான் இறைவன். முசத்திகன் உண்மைப்படுத்துபவராக, லிமா பைன யதைஹி அதாவது தனக்கு முன், அதாவது ஈசாவுக்கு முன்னாடி வழங்கப்பட்டதை உண்மைப்படுத்துபவராக யார் இருக்கா? ஈசா இருக்கார். எதை? தௌராத்தை உண்மைப்படுத்துபவராக. ஸோ அப்படி தான் இப்போ நபியும் இருப்பார். தௌராத்து இஞ்சில் ரெண்டத்தையும் சேர்த்து உண்மைப்படுத்துபவராக நபி இருந்தார். ஸோ ஈசாவுடைய தன்மை சொல்லும்போது இந்த தௌராத்தை உண்மைப்படுத்துபவராக இருக்கார். ஆத்தைனாஹு அவருக்கு நாம் கொடுத்தோம். இஞ்சீல ஃபீஹி, இஞ்சீல், ஆத்தைனாஹுல் இஞ்சீல ஃபீஹி ஹுதன். ஹுதன் அப்படின்னா நேர்வழி. அந்த இஞ்சீலில் நேர்வழி இருந்துச்சு, நூர் ஒளியும் இருந்துச்சு. முசத்திகன் உண்மைப்படுத்தக்கூடியது, லிமா பைன யதைஹி மினத் தௌராத்தி வஹுதம் வ மௌஇஸத்தன். மௌஇஸத்தன் அப்படின்னா உபதேசமாக, லில் முத்தகீன் அஞ்சுபவர்களுக்கு. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் சொல்லிவிட்டு நான் தௌராத்தில் இந்த விஷயங்கள்லாம் வச்சுருந்தேன்.
ஸோ இதைத்தான் வந்து நபிமார்களுடைய அடிச்சுவடுகளில் ஸோ அதாவது இஸ்ராயீலோட சந்ததிகள் இருக்காங்க இல்லையா, பனு இஸ்ராயில், அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததி ஃபுல்லுமே தொடர்ந்து வழிமுறையாக நபிமார்கள் வந்துட்டே இருந்தாங்க. ஸோ அப்படி அந்த சுவடுலையே மரியமுடைய குமாரரான ஈசாவையும் நம்ம பின்தொடர வச்சோம். தௌராத்தில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை, தௌராத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை நெறிகளை நம்ம என்ன பண்ணோம், உண்மைப்படுத்துறதுக்காக அனுப்பினோம். அப்போனா அப்போவே அங்கே தப்பாக வந்துருச்சுன்னு அர்த்தம். எந்த இடத்துல உண்மைப்படுத்தணும், ஒரு இடத்துல பொய் இருக்குன்னா தானே அங்கே உண்மைப்படுத்தணுன்ட்டு வேறு யாரையாவது அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல ஆல்ரெடி அந்த தௌராத்தில் இவங்க களங்கம் விளைவிச்சிட்டாங்க. எப்படின்னா, அல்லாஹ் சொன்னதை சிலதை எடுத்துப்போம், சிலதை எடுத்துக்க வேணாம், நாங்கள் சொல்கிறத மட்டும் கேளுங்க அப்படின்னு ஆரம்ப காலத்தில் அந்த அல்லாஹ் சொன்னா பாருங்கள், இதே வசனத்தில் கொஞ்சம் ஒரு 10 ஆயிரத்துக்கு முன்னாடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செலக்டிவாக இருங்க அப்படின்னு சாதாரண படித்தவர்கள், அதாவது தௌராத் வேதம் படித்தவர்கள் தங்கள் இஷ்டத்துக்கு சட்டங்களை மாற்றி அமைத்ததன் விளைவாக நிறைய கரப்ஷன் நடந்தது. ஸோ அதை வந்து உண்மைப்படுத்தணும், இது தப்பாக இவங்க தவறாக எடுத்து வச்சுருக்காங்க, ஆனால் இப்படி கிடையாதுங்கிறத உண்மைப்படுத்தணுங்கிறதுக்காக தான் ஈசா வராரு. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இஞ்சிலையும் கொடுக்குறான். அதில் என்ன இருக்கான், நேர்வழி இருக்கான், ஒளியும் இருக்கான். ஒளிங்கிறது நேர்வழிங்கிறது நமக்கு பார்த்தாவே தெரியும், இது வெளிச்சம்தான் அப்படின்னு பார்த்தாவே தெரியும். ஸோ இது நல்லது தான் அப்படின்னு பார்த்தாவே தெரியும். ஆனால் எந்த இடத்துல இது வந்து நம்ம சாதாரணவங்களுக்கு அது தப்பு, ஆனால் இறைவன் புறத்துலேருந்து வந்துச்சுன்னா அது சரி அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலையுமே ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னாவே நம்ம வந்து ஒரு பகுத்தறிவாளராக இருக்கலாம். இறைவன் வந்து நம்மளை பகுத்தறிவாளராகத்தான் இருக்க சொல்கிறான். ஸோ ஏன்னா இப்போ இது பொய்யாயிடுச்சு, ஸோ அதனால் உண்மைப்படுத்த தான் இஞ்சில் வருது. இஞ்சியில் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்து அனுப்புகிறான். இதில் தெளிவான அறிவுரைகள் இருக்குது, ஒளியும் இருக்குது. தௌராத்தோட அறிவுரைகளை நம்ம இந்த ஒரு டார்ச் லைட் மாதிரி, ஆல்ரெடி அங்கே இருட்டாக இருக்குது, இந்த டார்ச் லைட்டை வச்சு எது சரியானது எது தப்பானதுன்னு நம்ம பார்த்துக்கிடணும். இப்போ அந்த ஒளி வந்து இந்த இஞ்சியில் இருக்குது. ஸோ எவை அப்போது எஞ்சி இருந்தனவோ அவற்றை மெய்யென உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் அது திகழ்ந்தது. இரையச்சமுடையவர்களுக்கு முற்றிலும் நேர்வழி காட்டக்கூடியதாகவும் நல் உரையாகவும் அது இருந்தது. ஸோ அன்னைக்கு காலகட்டத்தில் அது எப்படி இருந்துச்சான், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும்போது அந்த இஞ்சிலானது தூய்மையாக சரியான போதனைகளோட நீதியான நிலைப்பாடோடு இருந்தது. ஸோ இன்றைக்கி அது கரெக்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் ஒரு பைபிள் எடுத்து வாசிங்க, தப்பே இல்லை. ஆனால் வாசிச்சிங்கன்னா அதில் இறைவன் நம்ம ஒரு சாதாரண மனுஷன் செய்கிறது தப்பு அப்படின்ற விஷயத்த இறைவன் செஞ்சார் அப்படின்னு வருதுன்னா அதில் நம்ம உஷாராய்க்கிடணும், அது மாறி இருக்குது அப்படின்னு. ஏன்னா நிறைய விஷயங்கள், ஆனால் அதில் நிறைய உள்ளார்ந்து நம்ம பார்க்கணும். ஒருத்தவங்களை இப்போ எனக்கு பிடிக்காத ஒருத்தவங்களை பற்றி நான் எழுதணும் அப்படின்னா என் இஷ்டத்துக்கு தான் நான் எழுதுவேன், அது எந்த அளவுக்கு வேணால் இருக்கும். ஆனால் ஒரு இறைவன் ஒரு நேர்வழியான ஒரு விஷயம் எப்படி இந்த மாதிரி அதாவது இன்றைக்கி நம்ம இதிலையே சொல்கிறோம் இல்லையா, அதாவது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்ம எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, அல்லாஹ் எப்படி வேணால் இருப்பான். ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விஷயத்தில் நம்ம எதுவுமே கேட்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று செஞ்சுருக்காங்கன்னா அதுக்கு நியாயம் இருக்கும். என்ன நியாயம் அப்படின்னு கேட்டால் அது சொல்ல மாட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே நம்ம ஹதீஸுகள்லையும் நிறைய இடங்களில் புரிதல் குறைவுகள் இருக்குது. குரானில் இல்லை, ஆனால் ஹதீஸுகளில் இருக்குது, புரிதல் குறைவுகள் இருக்குது. ஸோ இயல்பாகவே நீங்கள் எந்த புக்கு எந்த விஷயம் எடுத்தாலும் எந்த ஒரு லைஃப் ஸ்டைல் எடுத்தாலும் ஓகே, அதில் ஒரு பகுத்தறிஞ்சு நம்ம மனுஷனாக இருக்கோம், 6 அறிவு நமக்கு இருக்குது. ஸோ அதை கொண்டு
இறைவன் நீங்கள் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறான் அப்படின்னா, அப்போது இறைவன் எப்படி அந்த விஷயத்தை செய்வான்? இறைவனே செய்யலை அப்படின்னா இறைவனுடைய தூதர்கள் எப்படி அந்த விஷயங்களை செய்வாங்க? ஸோ திரும்ப திரும்ப இன்றைக்கி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இஷ்யூவாக, பிரச்சனையாக அவங்க சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, அந்த திருமணம் 6 வயசில் திருமணம் பண்ணாங்க. அது திரும்ப 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 நமக்கு எங்கே பார்த்தாலும் வருது. ஏன்? அது எந்த எந்த ஏஜ் அப்படிங்கிறத நம்ம கண்ணால் பார்க்கல. ஸோ எழுதுகிறவங்க, டிரான்ஸ்லேட் பண்ணவங்க, அதை ஒருங்கிணைச்சவங்க, அவங்க அவங்க சொல்கிறது எல்லாமே சரின்னு நம்ம நம்பிட முடியுமா? ஒரு விஷயம் இயல்பாகவே இது ப்ராக்டிக்கலாகவே சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது நபி செஞ்சாலும் அது தவறு தான். இறைவன் அப்படிலாம் செய்ய வச்சிட மாட்டான். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு 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 காமன் சென்ஸோட நம்ம இருக்கணும் கம்பல்சரி. அந்த காமன் சென்ஸ் தான் ஒளி, அந்த காமன் சென்ஸ் தான் நேர்வழி. எந்த விஷயம் நமக்கு அறிவுரை கொடுக்கப்படுதோ அந்த விஷயத்தை இறைவன் ஒருபோதும் மாற மாட்டான். இறைவன் மாற மாட்டான்னா அவனை பின்பற்றக்கூடிய இறைதூதர்களும் மாற மாட்டாங்க. ஆனால் எழுதுகிறவங்க மாற்றி எழுதுவாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி பாருங்களேன், நீங்கள் கிறிஸ்டியன் மட்டும் இல்லை, ஹிந்து கடவுள்களையும் இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க. கடவுள்கள்பாங்க, ஆனால் உங்களுடைய கதைகள்லாம் கேட்கும்போது இப்படிலாம் நடக்குமா? எந்த கடவுள் மனுஷனை இதெல்லாம் செய்யாதன்னு சொல்கிறானோ மற்றவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலே பாருங்கள், அவங்களுடைய கடவுள் மனுஷங்களை இதெல்லாம் செய்யாதன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அந்த கடவுளுக்குன்னு ஒரு ஒரு தனியான ஒரு ஒரு கண்ணியம் இருக்குது அப்படின்னா செய்யாதன்னு சொன்னதை கடவுள் செய்யுமா? இறைவன் செய்வானா? ஆனால் இன்றைக்கி இந்த நம்ம இஞ்சிலாக பைபிளாக இருக்கட்டும், மற்ற விஷயமாக இருக்கட்டும், தவறான விஷயங்களை கடவுள் செய்ததாகவும் இறைதூதர்கள் செய்ததாகவும் இங்கே சொல்லப்படுது. அது சரி, அவங்க செஞ்சால் அது சரி, யார் செஞ்சாலும் அது சரி இருக்காது. அவங்க அது தப்பானது செஞ்சாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. எழுதுனவங்க தப்பாக எழுதுவாங்க, அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கிடைச்சது நேர்வழியும் ஒளியும் அப்படிங்கிற அந்த இஞ்சில் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது என்ன சொல்கிறது, முற்றிலுமாக நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்குது இறைவனுக்கு அஞ்சுபவர்களுக்கு. ஸோ இறைவனை அஞ்சணும் அப்படின்னா அவன் மேலே நம்ம வந்து இட்டுக்கட்டி யோசிக்க முடியுமா? பைபிளில் ரொம்ப ரொம்ப அழகாக என்னமோ இறைவன் பாட்டு பாடிக்கிட்டு வந்தார், ஆதமையும் ஹவ்வாவையும் கூப்பிட்டாரு, ஆதமுக்கு உணர்ச்சி வரவும் ஆதமுக்கு அந்த சபிச்சார். என்ன கட்டுக்கதைகள்! நம்ம ஆக்சுவலாக அதில் உள்ளது கட்டுக்கதைன்றதை புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா முதல்ல அதில் என்ன இருக்குன்னு தெரியணும். ஸோ புத்தகங்களை வாசிங்க, தப்பே இல்லை. ஆனால் வாசிக்கிறது எல்லாமே சரிங்கிற நிலைப்பாடுக்கு போயிடாதீங்க. அது எந்த புத்தகமாக இருந்தாலும் சரி. குரானே பார்த்திங்கன்னா இன்றைக்கி குரானே நமக்கு முழுசாக தெரியலை, டிரான்ஸ்லேஷன் தான் பார்க்குறோம். அப்போ டார்ச் வச்சு தான் பார்க்கணும், அந்த பகுத்தறிவை வச்சு தான் பார்க்கணும். கண்ணை மூடி எதையும் நம்ப முடியாது. கேள்விகள் எனக்கு வருதுன்னா வர்றது தப்பே இல்லை, ஆனால் அந்த கேள்வி எதை சார்ந்ததுங்கிறத யோசிங்க. இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து இந்த இஞ்சில் கொடுக்கப்பட்டது, தௌராத்தை உண்மைப்படுத்தப்பட்டது இப்படிங்கிற இந்த வாக்கியம், இதை நீங்கள் யோசிக்கிறீங்க சரி. ஸோ இதில் வந்து அப்போ தௌராத்தில் என்ன இருந்தது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க, கருத்தை யோசிக்கிறீங்க அப்படின்னா மாஷா அல்லாஹ் நீங்கள் தாராளமாக யோசிக்கலாம், அதை பற்றி நீங்கள் தேடவும் செய்யலாம். ஆனால் தௌராத்தில் எத்தனை ஆயத்து இருந்துச்சு, எத்தனை எழுத்து இருந்துச்சு, அது எந்த கலரில் இருந்துச்சு,
ஸோ இந்த மாதிரியான அட்ரிபியூட்ஸ் எதுக்கு விளங்குச்சா? அதாவது இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எல்லா இடங்கள்லையுமே இந்த எண்ணிக்கை, இந்த 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 குவான்டிட்டி, அளவுகள், இந்த அளவுகள், இந்த ஃபிசிக்கலான விஷயங்களை தேடாதீங்க, அதனுடைய உட்கருத்துக்களை தேடுங்க. இதுதான் இறைவன் திரும்ப திரும்ப சொல்கிறான். ஸோ எந்த ஒரு இடத்துல இப்போ இன்றைக்கி குரானே எடுத்தோன்னா, குரானில் எத்தனை ஆயத்துகள் இருக்குது, எத்தனை சூறாக்கள் இருக்குது, ஓகே ஃபைன், நல்ல விஷயந்தான். ஆனால் இதில் நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன, கருத்துக்களில் என்ன டவுட் வருது, அதுக்காக நம்ம சிந்திக்கிறோமா? தாராளமாக சிந்திக்கலாம். ஸோ இதுதான் ஒரு பகுத்தறிவாளருடைய நியதி. இறைவன் அந்த பகுத்தறியும் தன்மையைத்தான் நமக்கு ஒளியாக தௌராத்துலேயும் இஞ்சியிலையும் இன்றைக்கி குரான்லேயும் கூட கொடுத்துருக்கான். ஸோ இதைத்தான் இறைவன் திரும்ப திரும்ப சொல்லி காமிக்கிறான். நீங்கள் பார்க்குற எல்லா புத்தகத்துலேயுமே சரியானதும் இருக்கும், தப்பானதும் இருக்கும். ஏன்னா எழுதுனது அல்லாஹ் அல்ல, மனுஷன். ஸோ எந்த புத்தகம் வேணால் எப்படி வேணால் மாற்றப்பட்டு இருக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. இறைவனுடைய அந்த பகுத்தறிவுன்ற அந்த டார்ச்சை வச்சு பாருங்கள். இந்த ஆயத்து பாருங்கள். வல யஹ்கும் அஹ்லுல் இன்ஜீலி பிமா அன்ஸலல்லாஹு ஃபீஹ் வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாஇக ஹுமுல் ஃபாசிகூன். மேலும் இஞ்சில் அருளப்பட்டவர்கள் அதில் எந்த சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தானோ அந்த சட்டத்திற்கேற்ப தீர்ப்பு வழங்கட்டும் என்பதே நம் கட்டளையாக இருந்தது. மேலும் எவர்கள் அல்லாஹ் இறக்கி அருளிய சட்டத்திற்கேற்ப தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள்தான் ஃபாசிக்கள், பாவிகள். ஸோ அந்த இஞ்சியில் இறங்கப்பட்ட டைமில் இஞ்சியில் என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலை இறைவன் சொல்லியிருக்கானோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் தீர்ப்பு வழங்குங்க. தீர்ப்புங்கிறது ஒரு பிரச்சனைக்கு சொல்லக்கூடிய தீர்ப்பு மட்டும் இல்லை, அன்னைக்கு நீங்கள் எப்படி வாழணுங்கிற அந்த உபதேசமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், இப்படி எல்லாமே தீர்ப்புன்னு தான் வரும். ஸோ இஞ்சியில் நான் என்ன சொல்லியிருக்கேனோ அது மாதிரி அன்னைக்கு காலகட்டத்தில் நீங்கள் நடந்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் யார் அதெல்லாம் கவனிக்காமல் அதுபடி நடந்துக்கலையோ அவங்க தான் ஃபாசிக்குகள். ஸோ இந்த ஃபாசிக்குகளுக்கு அல்லாஹ் ரொம்ப தெளிவாக டெஃபினேஷன் கொடுத்துட்டான். இஞ்சியில் கொடுத்துருந்தேன், இஞ்சியில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்கள் இஞ்சியில் ஃபாலோ பண்ணலை. ஸோ அப்படி இஞ்சியில் ஃபாலோ பண்ணாதவங்களை நான் ஃபாசிக்குகள் அப்படின்னு குறிப்பிட்றேன்னு அல்லாஹ் குறிப்பிட்றான். ஸோ இனி ஃப்யூச்சரில் எங்கெல்லாம் ஃபாசிக் அப்படின்னு வருதோ இஞ்சியில் கையில் வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறவங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடலாம். ரைட், அடுத்து பாருங்கள். வஅன்ஸல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக்கி முஸத்திகல் லிமா பைன யதைஹி மினல் கிதாபி வ முஹைமினன் அலைஹி ஃபஹ்கும் பைனஹும் பிமா அன்ஸலல்லாஹு வலா தத்தபி அஹ்வாஅஹும் அம்மா ஜாஅக மினல் ஹக் லிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா வலவ் ஷாஅ அல்லாஹு லஜஅலக்கும் உம்மத்தன் வாஹிதத்தன் வலாக்கின் லியப்லுவக்கும் ஃபீமா ஆதாக்கும் ஃபஸ்தபீகுல் கைராத் இலல்லாஹி மர்ஜிஊக்கும் ஜமீஅன் ஃபயுனப்பிஉக்கும் பிமா குன்தும் ஃபீஹி தக்தலிஃபூன். ஸோ இஞ்சியில பற்றி பேசிட்டு இப்போ அல்லாஹ் சொல்கிறான், நபியே, சத்தியத்தை தாங்கி வந்திருக்கும் இவ்வேதத்தில் அளவில் நாம் அனுப்பியுள்ளோம். ஸோ உண்மையை இந்த வேதம் கொண்டு வந்திருக்கு, இதை உங்ககிட்ட நாங்கள் அனுப்புகிறோம். அல்லாஹ் ஃபஸ்ட்டு தௌராத்தை பற்றி பேசுகிறான். தௌராத்தில் இவங்க இஷ்டத்துக்கு மாற்றி அமைச்சிக்கிட்டாங்கன்றான். அதை உண்மைப்படுத்துறதுக்காக ஈசா இப்னு மரியமை அனுப்புனேங்கிறான். அதை யார் ஃபாலோ பண்ணீங்களோ அதை யார் ஃபாலோ பண்ணலையோ ஈசா இப்னு மரியம் கிட்ட கொடுத்து அனுப்புன இஞ்சியில் ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதை ஃபாலோ பண்ணாதவங்கள ஃபாசிக்குகள்னு நான் முத்திரையிட்டுட்டேன் அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து இப்போ நபியே, இப்போ இந்த வேதம் உங்கள்கிட்ட வந்திருக்கு, இதுவும் சத்தியத்தை தான் கொண்டு வந்திருக்கு.
இது அல் கிதாபின் அறிவுரைகளில் தன் முன்னே எவை எஞ்சி நிற்கின்றனவோ. அப்போ இதுக்கு முன்னாடி வந்த தௌராத்து, இஞ்சில், இந்த இது மட்டும்தான். அல்லாஹ் வந்து இங்கே தௌராத்து இஞ்சில்னு மட்டும் சொல்லலை, இதுக்கு முன்னாடி வந்த வேதங்கள்னு மொத்தமாக சொல்கிறான். அப்போனா நமக்கு தெரியாமல் எத்தனை வேதங்களோ இருக்கலாம், நமக்கு தெரியலை. ஸோ இருக்கிறதுலையே நீதமான விஷயங்கள், ஏன்னா எல்லாமே இறைவன் புறத்துலேருந்து வந்தது தான். அதை நம்ம தான் கரெக்ட் அதாவது மாற்றி அமைச்சிக்கிட்டோம். ஸோ மாற்றி அமைச்சதுலேயே இல்லை இந்த விஷயம் நீதமாக இருக்குது இன்னும் அப்படின்னு எதெல்லாம் எஞ்சி நிற்கிதோ அதை எல்லாத்தையுமே உறுதிப்படுத்தக்கூடியது தான் இந்த குர்ஆன். அதை பாதுகாக்கக்கூடியதுமாய் இருக்கிறது. எனவே நீர் அல்லாஹ் இறக்கி அருளிய சட்டத்திற்கேற்ப மக்களின் விவகாரங்களில் தீர்ப்பளிப்பீராக. அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்கிறோமே, நமக்கு என்னென்ன விவகாரம் இருக்குது? நம்மளுடைய உணவு விஷயம், நம்மளுடைய பொருளாதார விஷயம், நம்மளுடைய என்ன சொல்கிறது வாணிகம், நம்மளுடைய பணம் எப்படி நம்ம சம்பாதிக்கிறோம், நம்மளுடைய கல்வி என்ன, நம்மளுடைய அரசியல் என்ன, குடும்பவியல் என்ன, இப்படி எல்லாத்துலேயுமே அல்லாஹ்வுடைய சட்டம் தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருந்திருக்கணும். ஆனால் இன்றைக்கி நமக்கு என்ன சொல்லித்தரப்படுது? அல்லாஹ்வுடைய சட்டம் வந்து மறுமைக்கான கல்வி, இம்மைக்கான கல்வி நீங்கள் தனியாக படிச்சுக்கோங்க இருக்கா? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நான் தானே உனக்கு இந்த இம்மையவே கொடுத்துருக்கேன், அப்போ ஏன் சொல்படி நீ நட. அப்போ அல்லாஹ் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கிறது நமக்கு சொல்லித்தரப்படலை. அப்போ இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்மளை இவ்வளோ நாளாக என்ன பண்ணியிருக்காங்க, சில விஷயங்களை தெரியப்படுத்தாமலேயே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு நம்ம தான் குர்ஆனை எடுத்து என்ன தான் இருக்குன்னு, குர்ஆனை அப்படியே மனனம் பண்ணுற நோக்கத்திலேயோ அல்லது அதில் இருக்கிறத வாசிக்கணுங்கிற நோக்கத்திலேயோ இருந்தால் வேலைக்கே ஆகாது. நான் இந்த ஒரு மாதத்தில் நான் குர்ஆனை முடிக்கணும், இந்த மாதிரியான ஐடியாலாம். குர்ஆனில் என்ன விஷயம் இருக்குது, இன்றைக்கி காலகட்டத்தில் ஏதோ இருக்காமே. ஒரு நியூஸ் பேப்பரை இன்ஃபேக்ட் நமக்கெல்லாம் அது வந்து அந்தளவுக்கு வராது. ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும், ஒரு நல்ல போஸ்டிங் வரணும் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங், பெரிய போஸ்டிங் வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாமுக்கு அவங்க படிக்கிறதுக்கு நியூஸ் பேப்பரு வெவ்வேறு இதெல்லாம் அப்படியே ரெஃபர் பண்ணுவாங்க. நியூஸ் பேப்பரில் உள்ள ஒரு விஷயத்தை எடுத்து கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த அறிவை கொண்டு வந்து நம்ம குர்ஆனில் இறக்கணும். ஸோ அப்போ குர்ஆனையே நம்ம வந்து ஒரு நியூஸ் பேப்பராக யோசித்து கனெக்ட் பண்ணி நம்ம யோசிக்கணும். அப்போ அட்லீஸ்ட் ஒரு 10 முறையாவது நம்ம வந்து திரும்ப படித்தா கூட ஒவ்வொரு முறையும் நமக்கு ஒவ்வொரு விஷயங்கள் வெளியே வரும். அந்த மாதிரி தான் இந்த குர்ஆன். நம்ம வாழ்நாள் முழுக்க பத்தாது இந்த குர்ஆனை முழுசாக விளங்கி கொள்றதுக்கு. இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல, ஏதாவது ஒன்று கிடச்சிடாதா, அதுபடி நம்ம செயல்படுற மாட்டோமா? முக்கியமாக நம்ம வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கிட்டே வாங்க. ஏன்னா இன்றைக்கி பிரச்சனையே என்னோடய வாழ்வாதாரம் தான். என்கிட்ட வாழ்வாதாரம் இல்லை, பொருளாதாரம் என்னால் சரிவர கொண்டு வர முடியலை. ஆனால் என்கிட்ட நீங்கள் வந்து நிறைய இது கேட்குறீங்க, என்ன சொல்கிறது, ஜக்காத்து கொடுங்க, இது கொடுங்க, தானம் கொடுங்க, தர்மம் பண்ணுங்கள், சதக்கா பண்ணுங்கள். மாஷா அல்லாஹ் பண்ணுறோம். ஆனால் அப்போது நமக்கு ரெகுலராக எப்படி பணம் வருது, எப்படி நம்ம சதக்கா பண்ணுறது? அப்போ சதக்கானா என்ன, நம்மளுடைய பர்பஸ் என்ன, இதெல்லாம் சொல்லித்தராமல் நம்மளை ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழலில் நம்மளை ஏற்படுத்திட்டாங்க. அப்போ அதுக்காக நான் பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக நான் வந்து அப்போது நான் வீட்டை விட்டு வெளியே வரணுமா? அப்போ நீங்கள் வந்து என்னை வேறு வழியில் திசை திருப்புறீங்களா? இறைவன் பாதுகாப்பானாக. அப்படி கிடையாது. ஒரு விஷயம், நான் இன்றைக்கி இங்கே நான் வாழணும் அப்படின்னா அதுக்கான தேவை என்ன, நோக்கம் என்ன, இறைவன் ஏன் என்னை அனுப்பியிருக்கான், என்னால் மற்றவங்களுக்கு என்ன பயன், இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக சிந்திக்கணும். நம்ம வந்து சும்மா அல்லாஹ்க்காக நான் வந்து தொழுகிறேன், ஓதுறேன், அல்லாஹ்க்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கிறேன்,
நம்ம தொழுவுறதுனால அல்லாஹ்க்கு என்ன யூஸு? நம்ம தொழுவுறதுனால, நம்ம ஓதுறதுனால நமக்கு தான் யூஸு. ஆனா அல்லாஹ்க்கு எப்போ யூஸ் ஆகும்னா, நம்மனால பிறர் பயனடையணும். ஸோ அப்படி என்ன பயன் நம்ம குடுக்கலாம்? திரும்ப திரும்ப அதுதான். இன்னைக்கு வந்து நான் கேக் சுட்டு, நான் கேக் விக்கிறேன். அந்த கேக் வந்து உண்மையாவே பயனுள்ளதா? மத்த இது கம்பேர் பண்றப்ப இந்த கேக் நல்லா ஹெல்த்தியா நம்ம செஞ்சு தர்றோமா? நான் வந்து ஒரு சாரீஸ் விக்கிறேன். ஸோ அந்த சாரீஸ் வந்து எந்த மாதிரியான அ விஷயத்த அவங்களுக்கு ஏற்படுத்துது? அந்த சாரீஸ போட்டுட்டு அவங்க மத்தவங்கள கவர்ற மாரி இருக்கா? அப்ப மத்தவங்கள அவங்க எந்த இன்டென்ஷன்ல வாங்குறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். பட் நம்மளோட இது இந்த சாரீ இருக்கு அவ்வளோதான். அதே மாரி இப்போ நான் வந்து ட்ரெஸ்ஸஸ் நான் விக்கிறேன். அந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் நார்மலா ஃபுல்லா கவர்டா இருக்கா? ஓகே. கொஞ்சம் மாடர்ன் டிசைன் அப்படிங்கிற பேர்ல கொஞ்சம் அ அ கொஞ்சம் குறைவா, கொஞ்சம் தரக்குறைவா இருக்கா? அப்ப அத நான் செய்யல. இந்த மாதிரி என்னுடைய வியாபாரத்துல நான் என்னுடைய இல்ம கொண்டு வரணும். நான் வியாபாரம் அப்ப நான் கண்டிப்பா வியாபாரம் பண்ணணுமா? வியாபாரம் மட்டும்னு இல்ல. நீங்க பாடம் சொல்லிக் குடுக்கலாம், எஜுகேட் பண்ணலாம். நீங்க உங்களோட விஷயம், நீங்க எதுல தேர்ச்சி பெற்று இருக்கீங்களோ, அல்லாஹ் அது உங்களுக்கு அருட்கொடையா குடுத்துருக்கான். அந்த அருட்கொடைய நீங்க பயன்படுத்தினா மட்டும்தான் இறைவன் சாட்டிஸ்ஃபை ஆவான். யோசிச்சு பாருங்க, நீங்க உங்க புள்ளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி பாடம்லாம் படிக்க வச்சு காசு கட்டி படிக்க வைக்கிறீங்க. ஆனா உங்க புள்ள படிச்சத ஒரு வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட ஒரு இங்கிலீஷ்ல பேசலன்னா கூட, கொஞ்சம் யார்கிட்ட எதுவும் பேசல, படிச்ச மாரி நடந்துக்கிறல அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகும். அப்ப அதே தானே அல்லாஹ்க்கு இருக்கும். அல்லாஹ் நமக்கு இவ்வளோ ஆற்றல், இவ்வளோ சிலர்லாம் வந்து ரொம்ப அருமையா வந்து பேசுவாங்க. ஆனா ஒரு தேவையுள்ள இடத்துல தெளிவா பேச மாட்டாங்க. நான் இன்னும் கொஞ்சம் கவனமா நான் எப்படி பேசணுங்கிறத கத்துக்கிட்டு நான் இன்னும் கரெக்ட்டா பேசலாம். சிலர் வந்து நான் பேச மட்டும்தான் செய்யணும், நான் தாவா பணியில தான் ஈடுபடணும்னு நெனப்பாங்க. ஆனா அவங்க ரொம்ப அழகா எழுதுவாங்க. அப்ப நீங்க உங்களோட எழுத்து மூலமா நீங்க காமிக்கலாம். இல்ல அவங்க நல்லா டைலரிங் பண்ணுவாங்க. நல்லா அந்த கலரிங்லாம் நல்லா தெரியும். அப்படின்னா உங்களுடைய உடை மூலமா, உங்களுடைய ஸ்டிச்சிங் மூலமா நீங்க தாவா பணிய நீங்க செய்யலாம். சிலர் கூட பின்னுவாங்க. கூட பின்ன தான் வரும். வேற எதுவும் வராது. கூட பின்றத வச்சு கூட ஒழுங்கா பின்னி நீங்க உங்க கூடைய உங்களோட என்ன சொல்றது? விக்கிறதுனால மத்தவங்க பயனடைவாங்க. அவங்களோட யூஸ்க்கு அது இருக்கும். ஸோ இந்த மாரி தான் ஒரு எப்படி சொல்றது? ஃபுட் செயின்னு சொல்லுவாங்க. ஒரு விலங்குகிட்ட இருந்து இன்னொரு விலங்கு ஏதோ ஒரு விஷயத்த எடுத்துக்கும். ஸோ இது வந்து விலங்குகளுக்கு மட்டும் பொருந்தாது, மனிதர்களுக்கும் பொருந்தும். நம்ம சும்மாவே வீட்ல இன்னைக்கு நம்மள பலர் படுற கஷ்டம் என்ன அப்படின்னா, என் குழந்தன்னு அதுக்கு எல்லா ஊழியமும் நம்ம பார்த்துட்டு, கடைசியில அது ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்மள தூக்கி வீசிட்டு போயிருது. அதை ஏத்துக்க முடியாம இன்னைக்கு நம்ம எவ்வளோ தடுமாறுறோம், எவ்வளோ பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா அல்லாஹ் வந்து அப்படி சொல்லவே இல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களோட வேலைய பாருங்கங்கிறான். அப்ப இந்த விஷயங்கள்லாம், இந்த விவகாரம்லாம் நமக்கு சொல்லித்தரப்படுதா? குர்ஆன்ல இருக்கிற மாரி வாழ்க்கை முறை நமக்கு சொல்லித்தரப்படுதா? முதல்ல குர்ஆன்ல என்ன இருக்குங்கிறது நமக்கு சொல்லித்தரப்படுதா? நம்ம பார்க்குறோமா? சரி சொல்லித்தரப்படல. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி வருது. கண்டிப்பா ஒரு 20 வயசுக்கு மேலலாம் நல்ல மெச்சூரிட்டி வரும். நல்லா புரியும் நமக்கு. ஆனா நம்மளோட மைண்ட் செட்டு தான். இது எனக்கு புரியும்னு நெனச்சா புரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? அப்படின்னு நெனச்சா புரியாது தான். ஸோ கண்ண கொஞ்சம் டார்ச் லைட்ட வச்சு தொறந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய விஷயங்கள் தெரியும். இப்ப அல்லாஹ் சொல்றான், நான் அவங்களுக்கெல்லாம் அப்படிதான் சட்டம் அனுப்புனேன். என் சட்டத்தப்படி ஃபாலோ பண்ண சொன்னேன். ஆனா அவங்க ஃபாலோ பண்ணல. அவங்க பாவிகள் ஆயிட்டாங்க. இப்போ உங்களுக்கும் நான் சட்டத்த தரேன். இப்படி தான் நீங்க வாழணும். இந்த மாரி விவகாரங்களுக்கு இப்படி நீங்க இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். மேலும் உங்ககிட்ட வந்திருக்கும் இந்த சத்தியத்த புறக்கணிச்சுட்டு, அவங்களுடைய ஆசாபாசங்கள பின்பற்றாதீங்க. ஸோ அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்றான் அப்படின்னா, அத நம்ம செஞ்சு தான் ஆகணும்.
அதை புறக்கணிச்சிட்டு மற்றவங்களோட ஆசாபாசத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிடாதீங்க. நம்ம என்ன பண்ணுறோம், என் குழந்தைக்கு இந்த ஃபுட்டுனா பிடிக்கும். வீட்டில் மாஷா அல்லாஹ் பெண்கள் 10 வகையான ஃபுட்டு சமைக்கிறோம். மினிமம் ஒரு 3 வகையான ஃபுட்டாவது சமைக்கிறோம். அந்த ஃபுட்டுலேயே காலங்கள் போகுதே ஒழிய, செஞ்சு 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 போகுதே ஒழிய, நமக்கான மற்ற வேலை என்ன? என்னோடய வேலை வேறு என்ன எனக்கு வேலை இருக்குது அப்படின்னா தெரியல. ஏன்னா பாவம் இதுவே செஞ்சு வீட்டு வேலையை பார்த்துட்டு சமைச்சிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலையே என்ன? ஆனால் நமக்கு சொல்லி தருவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி இருந்தாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி இருந்தாங்க. அவங்களுடைய வீடுகள்லாம் ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக, அதையே அவங்க அந்த சிம்பிளான ஃபுட்டுக்கே அந்த மாவை போட்டு என்ன சொல்கிறது, அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப டயர்டாகிடும். பட் அவங்களோட ஃபுட்டெல்லாம் ரொம்ப கம்மி தான். அப்போ கம்மியான ஃபுட்டு சமைச்சிருக்காங்களே, அப்போ அவங்க மீதி நேரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்களோட வேலை என்னவாக இருந்திருக்கும்? அதை பற்றிலாம் நமக்கு யாராவது சொல்லித்தராங்களா? சிந்திச்சு பாருங்கள். அதை பற்றி நம்ம என்னைக்காவது சிந்திச்சிருக்கோமா? அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க தொழுதாங்க, ஓதுவாங்க, ஃபுல்லாக அது மட்டுமே பண்ணுவாங்களா? நபியே நான் முழுக்க தொழுதுட்டு ஓதிட்டு மட்டும் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்களே. அப்போ இந்த பெண்கள், நபியை விடையுமா இந்த பெண்கள் இதாகிட போகிறாங்க? அப்போ இந்த பெண்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? ஃபுட்டும் அந்த அளவுக்கு ஒன்றும் செய்யலை. ஆனால் அவங்க ஏழ்மையில் இருந்தாங்கன்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. யாருமே ஏழ்மையானவங்கெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஒரு அளவுக்கு அந்த மைக்ரேஷனுக்கு அப்புறம்தான், என்ன சொல்கிறது, ஹிஜ்ரத்துக்கு அப்புறம்தான் ரொம்ப பிரச்சனைகள் ஆச்சு. அதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அவங்களுக்குன்னு சில விவகாரங்கள்லாம் இருந்திருக்கு. அவங்களோட பர்சனல் விஷயங்கள்லாம் நமக்கு தெரியலை என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஸோ உண்மையிலேயே இவங்களுடைய உண்மைகளை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதை தவிர்த்து மற்ற யாருடைய ஆசாபாசங்களையும் நம்ம பின்பற்ற தேவையில்லை. ஸோ ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் ஷரியத்தையும் ஒரு செயல் வழியையும் அமைத்து தந்தோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அல்லாஹ் கொடுத்துருக்கான். இன்னைக்கு இப்போ நம்ம சொல்லுவோம் அந்த காலகட்டம் வேறு, இந்த காலகட்டம் வேறு. இப்போ டெக்னாலஜிக்கல் எரா, முன்னாடி அப்படி இல்லையே. அதாவது இறைவனுக்கு தெரியும் எந்தெந்த காலகட்டத்தில் எது வளரும் அப்படின்னு. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில், அந்தந்த சூழலுக்கு தகுந்தாப்பில் சட்டத்திட்டங்களை கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டே இருந்திருக்கான். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் நாடி இருந்தால் உங்கள் எல்லாரையும் ஒரே சமூகத்தாக ஆக்கியிருக்க முடியும். ஆனால் அவன் உங்களுக்கு அளித்தவற்றில் உங்களை சோதிப்பதற்காகத்தான் இவ்வாறு செய்தான். எனவே நன்மைகளில் ஒருவரை ஒருவர் முந்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். இறுதியில் நீங்கள் எல்லாரும் அல்லாஹ்வின் பக்கமே திரும்பி செல்ல வேண்டியிருக்கிறது. பிறகு நீங்கள் எவற்றை குறித்து கருத்து வேறுபாடு கொண்டு இருந்தீர்களோ அவற்றின் உண்மை நிலையை அவன் உங்களுக்கு அறிவித்து விடுவான். டைரக்டாக அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்லிட்டான். அல்லாஹ் நாடுனா எல்லாரையும் ஒரே சமுதாயமாக ஆக்கியிருக்க முடியும். ஆனாலும் நமக்கு டெஸ்ட் வைக்கத்தான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு சமூகமாக. இன்றைக்கி எவ்வளோ சமூகம் பிரிஞ்சு இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம நினைக்கிறோம் ஹிந்துஸ் எல்லாம் தப்பானவங்க, கிறிஸ்டின்ஸ் எல்லாம் தப்பானவங்க, முஸ்லீம்ஸில் சில ஆட்கள்லாம் தப்பானவங்க. இப்படி நம்ம எல்லாரையும் ஒரு நெகட்டிவான கண்ணோட்டத்தில் பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அதெல்லாம் செய்யாதீங்க. ஒருத்தருக்கு நன்மையான காரியங்களில் போட்டி போட்டுக்கிட்டு முந்தி போங்க, முந்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. நல்லா பாருங்கள், நன்மைகளில். அப்போ நன்மையான விஷயங்கிறது நான் செய்கிற செயல். நான் ஒரு ஃபுட்டு ஒரு சாப்பாடு கொடுக்குறேன்னா அந்த சாப்பாடுடைய தரம், அதில் ஒரு நன்மை இருக்குது. நான் ஒரு விஷயத்தை பேசுகிறேன்னா பேசுகிறதுடைய தன்மை. உங்களை நான் ஹர்ட் பண்ணுறேன்னா, அதே உங்களை நான் ஹீல் பண்ணுறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக நான் பேசுகிறேன்னா அது ஒரு நன்மை. ஒருத்தவங்க நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு நிற்கும்போது அவங்கள சரி விடுங்க,
இறைவன் மன்னிப்பான், நீங்கள் தைரியமாக இருங்க, உங்களுக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அவங்களுக்கு ஏதாவது அவங்களுடைய நிலையை நம்ம மாற்றுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறோமா? அதே மாதிரி அதுக்காக இந்த இடத்துல நான் அவங்கள மட்டுமே பார்க்கணுன்னு இல்லை, அவங்களையும் பார்க்கணும், நம்மளையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா எந்த விவகாரத்தில் நமக்கு பற்றாக்குறை ஏற்படுதோ அந்த இடத்துல நம்ம என்ன ஆகும், இழப்பை சந்திக்க நேரிடும். இறைவன் வந்து மற்றவங்களுக்கே இழப்பு சந்திக்க விடாத அப்படிங்கிறான்னா அப்போ நம்ம யார்? நம்மளும் நமக்கு அந்நியம் தான். ஏன்னா நம்மளும் இறைவனுடைய அமானிதம் தான். ஸோ எந்த அளவுக்கு மற்றவங்களை பேணி பாதுகாக்கிறோமோ அதே அளவு நம்மளையும் நம்ம பேணி பாதுகாக்கணும். ஏன்னா இறைவனுடைய அமானிதம் தான் அவங்களும் நாமளும். ஸோ நன்மையான காரியத்துக்கு நம்ம முந்தி செல்லலாம். எல்லாரும் இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி தான் ஓடுறோம், எல்லாரும் ஓடுறோம். யார் நல்லது செய்கிறோமோ செய்யுங்க, அதில் நீங்கள் முந்தி போங்க. இறுதியாக உங்களுக்கு நடக்கிற இந்த கருத்து வேறுபாடுகளில் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, இவங்க இதை வணங்குறாங்க, அதை வணங்குறாங்க, இவங்க இப்படி செய்கிறாங்க, இவங்க பாட்டு பாடுறாங்க, இவங்க கார்ட்டூன் வரைகிறாங்க, இவங்க அது செய்கிறாங்க, இவங்க ஷிர்க்கு செய்கிறாங்க, இவங்க தேவையில்லாதது பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம ஏகப்பட்டது பண்ணுறோம். நவுதுபில்லா, இறைவன் பாதுகாப்பானாக. சொல்லக்கூடிய நம்ம ஏகப்பட்டது பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம செய்கிறது சொல்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவன் பக்கம் விட்டுருவோம். கடைசியில் கியாமத்தில் அவன் நமக்கு தீர்ப்பு வழங்குவான், யார் செஞ்சது சரி அப்படின்னு. ஸோ அந்த ஒரு இந்த விஷயம் நமக்கு மைண்டில் ஏறிச்சுன்னா நம்ம யாரையும் நினச்சி கவலைப்பட மாட்டோம். ஆனால் அவங்கவுங்க நீங்கள் செய்கிறது செஞ்சுக்கிட்டே இருங்க. ஃபைனலாக இறைவன்கிட்ட பார்த்துக்குருவோம், அவன் ஜட்ஜ் பண்ணட்டும், அவ்வளோதான். எல்லாருமே தனித்தனியாக தான் என்ன சொல்கிறது டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருக்கோம். சில நேரங்களில் சேர்ந்து எழுதுகிறோம், பல நேரங்களில் தனித்தனியாக தான் எழுதுகிறோம். ஸோ அல்லாஹ் இவ்வளோ உரிமை கொடுத்து இவ்வளோ ஆப்ஷனை கொடுத்து விட்டுருக்கான் அப்படின்னா ரீசன் இருக்குது. ஸோ அந்த ரீசனை அவனே ரிவீல் பண்ணுவான். அது வரைக்கும் நம்ம யாரையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க தேவையில்லை. நல்லது செஞ்சால், நன்மையான விஷயங்கள் செஞ்சால் அவங்களுக்கான பலன்கள் இறைவன்கிட்ட இருக்குது, அவ்வளோதான். தப்பு செஞ்சால் அதற்கான பலன்கள் இறைவன்கிட்ட இருக்குது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ஆனால் என் கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்குது, நான் அதுக்காக என்ன பண்ணுவேன்? அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து அவங்கக்கிட்டேயே டைரெக்டாக நம்மளால் பேச முடியுதா? முடிஞ்சால் பேசிடுங்க, மாஷா அல்லா, சூப்பர். இல்லை ஆனால் என்கிட்ட பவர் இருக்குது, அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியுதா? சூப்பர், எடுத்துருங்க. இல்லை அட்லீஸ்ட் வந்து இதை வந்து என் மனதளவில் நான் வந்து வெறுக்கிறேன், சூப்பர். ஆனால் இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஊராக எல்லா இடத்துலையும் போயிட்டு இவங்க இப்படி செஞ்சாங்க, இவங்க இப்படி செஞ்சாங்க, இவங்க இப்படி செஞ்சாங்க, எதுக்கு? இறைவன் சொல்கிறான், ஒருத்தவங்க செஞ்சதை பற்றி நீங்கள் இன்னொரு இடத்துல சொல்கிறீங்க அப்படின்னா அது வந்து முழுக்க என்ன சொல்கிறது, புறம் பேசுவது அப்படிங்கிறாங்க. அப்போது ஒரு சஹாபா கேட்பாங்களாம், அவங்க செஞ்சதை சொன்னால் கூட புறம் சொல்கிறதா? அவங்க செஞ்சதை தானே நாங்கள் சொல்கிறோம், செஞ்சதை சொன்னாலும் புறம் சொல்கிறது. அப்போ செய்யாததை நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் அவதூறு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், புறம் பேசுகிறது எவ்வளோ தப்புன்னு நம்ம பேசுகிற அதே ஆட்கள் தான் ஒரு சோஷியல் மீடியா எடுத்தோன்னா அவங்க இது செஞ்சாங்க, இவங்க அது செஞ்சாங்க. எதுக்கு? நம்ம யாருக்கும் நம்ம எதையுமே ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீதமான விஷயங்களை மட்டும் நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஒருத்தவங்க அவங்க முகம் ஃபுல்லாக பட்டை அடிச்சுட்டு கோயில் வாசலில் முன்னாடி இருந்துக்கிட்டு நல்லவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்களா, இல்லாதவங்களுக்கு ஏதோ சாப்பாடு போடுறாங்களா? அதை விட இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடுறதை விட ஏதாவது ஒரு இல்லாத ஒரு கடையில் போயிட்டு, ரொம்ப நெளிவடைஞ்ச கடையில் போயிட்டு வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, ஏழைக்கு சாப்பாடு போடுறத விட இன்னொரு ஒரு பெட்டர் என்ன அப்படின்னா, அந்த ஓரத்தில் ஒரு பூக்கடைக்காரவங்க ரொம்ப நொடிஞ்சு சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக சாப்பாடு போட்டால் அவங்கெல்லாம் வந்து வாங்க மாட்டாங்க.
இதுவே நீங்கள் அங்கே போயிட்டு ஏதோ அவங்களோட கடையில் ஒரு ஜாமான் நீங்கள் வாங்கிக்கிறீங்க, ஒரு பொருட்கள் நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா அந்த வியாபார காசில் அவங்க சாப்பிடுவாங்க. சும்மா வெளியில் இருக்கக்கூடிய சும்மா கையேந்தி இருக்கிறவங்கள்ட்ட நம்ம சாப்பாடு கொடுக்குறத விட அப்படி நம்ம வாங்கும்போது அவங்க அதை சாப்பிடுவாங்கன்ட்டு சிலர் என்ன பண்ணுவாங்க, பிச்சை போட மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி ஆட்களுக்கு நிறையா பண்ணுவாங்க. நம்ம என்ன நினைப்போம், தர்மம் பண்ண மாட்டாங்க, கஞ்சனாக இருக்காங்க, அவங்க தேவையானது மட்டும் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் உண்மை அப்படி இல்லை. இறைவனே சொல்கிறான், உழைக்கிறவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், இது பண்ணணும். ஸோ அதிகமாக உழைக்கிறதுக்கு நம்ம வந்து மோட்டிவ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு எத்தனை பேர் தெரியுமா, கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்கள நம்ம விட்டுடுறோம். ஆனால் சதக்கா பண்ணுங்க அப்படின்னு வரும்போது சும்மா இருக்கிறவங்களுக்கு நம்ம தானம் தர்மம் செய்ய ரெடியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு நிலைப்பாடிலேருந்து நம்ம மாறணும் கண்டிப்பாக. ஏன்னா அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டான், நன்மையான பக்கத்துக்கு நீங்கள் முந்தி போங்க அப்படின்னு. ஸோ யார் நன்மை செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் மற்றவங்கள போய் பார்க்குறத விட்டுட்டு நம்ம என்ன நன்மை செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அடுத்து பாருங்கள், وأنحكم بينهم بما أنزل الله ولا تتبع أهواءهم واحذرهم أن يفتنوك عن بعض ما أنزل الله إليك فإن تولوا فاعلم أنما يريد الله أن يصيبهم ببعض ذنوبهم وإن كثيرا من الناس لفاسقون. எனவே நபியே, அல்லாஹ் இறக்கி அருளிய சட்டத்திற்கேற்ப அவர்களுடைய விவகாரங்களில் தீர்ப்பளியுங்கள். அவர்களுடைய ஆசாபாசங்களை பின்பற்றாதீர்கள். அவர்கள் உம்மை குழப்பத்தில் ஆழ்த்தி அல்லாஹ் உம்மீது இறக்கி அருளிய அறிவுரைகள் சிலவற்றிலிருந்து உம்மை இம்மி அளவும் நழுவச் செய்திடா வண்ணம் நீர் அவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பீராக. பிறகும் அவர்கள் இதனை புறக்கணித்தார்கள் ஆயின் அல்லாஹ் அவர்களுடைய சில பாவங்களின் காரணமாக அவர்களை துன்பத்தில் ஆழ்த்திடவே நாடிவிட்டான் என்று அறிந்து கொள்ளுங்கள். மேலும் திண்ணமாக அந்த மக்களில் பெரும்பாலோர் வரம்பு மீறியவர்கள் ஆவார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும், இந்த வார்த்தைகளை இறைவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்கிறது எந்த இடம்? ஸோ அதே மக்காவில், இது மக்காவில் இறங்குனதோ மதீனாவில் இறங்குனதோ அதே இடத்துல அதில் சுற்றி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ஸோ எவ்வளோதான் புண்ணிய பூமியாக இருந்தாலும் அங்கே இருந்த சிலர் இப்படியும் இருந்திருக்காங்க. அப்போவே இருந்திருக்காங்கன்னா இன்றைக்கி இருக்க மாட்டாங்கங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? மைண்டில் ஏற்றிக்கோங்க, சரியா? இங்கே இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இறைவன் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சட்டத்திட்டங்கள், வாழ்க்கை முறைகள் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டான். இதை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. மற்றவங்களுடைய ஆசாபாசங்களை, அவங்களுடைய டிசையர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம். இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களை குழப்பணும் அப்படின்ட்டு இந்த அறிவுரைகள்லேருந்து கொஞ்சமாவது நீங்கள் வந்து பெறண்டுறணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு நபிக்கே அல்லாஹ் சொல்லியிருக்கான். நபிக்கே சொல்லியிருக்கான்னா நமக்கும் என்ன, அப்போ நபி காலத்திலேயே இது மாறுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. அப்போவே உங்களை அவங்க மாற்றிடுவாங்க, கவனமாக இருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்படின்னா இன்றைக்கி நம்ம எந்த ஒரு இடத்த முழுவதுமாக நம்புகிறோமோ அதே இடத்த வச்சு தான் எல்லாம் பேசுகிறான். நான் ரொம்ப ஓப்பனாக சொல்லலை, பட் புரிஞ்சுக்கோங்க. ஸோ எந்த இடத்த நம்ம ரொம்ப நம்பி ரொம்ப அப்படியே இந்த ஊர் இந்த நாடே வந்து இஸ்லாத்துக்கு அப்படியே சமர்ப்பணம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான், இவங்க உங்களை குழப்பத்தில் ஆழ்த்துவாங்க, இவங்க வந்து உங்களோட இந்த அறிவுரைகளில் கொஞ்சமாவது நீங்கள் மாறிட மாட்டீங்களா அப்படின்னு அவங்க வேலையை பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. அப்புறமேட்டு இதனை புறக்கணித்தவர்களாயின், ஸோ மீறியும் உங்களுடைய இந்த செயல்களெல்லாம் இவங்க புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா
இவங்க அவங்களோட பாவங்களாலேயே துன்பத்துக்கு உள்ளாக்கப்படுவாங்க. இதை அல்லாஹ் நாடிட்டான். ஸோ அதனால் இவங்களை வந்து நீங்கள் பெருசுப்படுத்தாதீங்க. திண்ணமாக அந்த மக்களில் பெரும்பாலானவங்க வரம்பு மீறுபவர்களாக இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கும் நம்ம யாரையுமே டக்குன்னு வந்து இவங்க முழுசாக அப்படியே வந்து இறைவனுக்கு கட்டுப்பட்டவங்க அப்படின்னு நம்ம நினச்சிட முடியாது. ஏன்னா நீங்களும் சரி நானும் சரி எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து வரம்பு மீறக்கூடியவர்களாகத்தான் இருக்கும். ஸோ அதனால தான் ரொம்ப கவனம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அம்மா தானே, நம்ம அத்தா தானே, நம்ம குழந்தைங்க தானே, யாராக இருந்தாலும் டார்ச்சுன்னு ஒன்று இருக்குது, அல்லாஹ்வுடைய ஒளின்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு பார்க்கணும். நம்ம வீட்டுக்குள்ளேயும் சரி, வீட்டுக்கு வெளியவும் சரி, நாட்டுக்குள்ளேயும் சரி, நாட்டுக்கு வெளியவும் சரி. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான வசனங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தது. இன்ஷா அல்லாஹ் மீதி வசனங்களை நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் ஒரே ஒரு நிமிஷம், எல்லோரும் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இன்விடேஷன். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஹெவன்சி கவுன்சிலிங் வந்து ஒரு 1 இயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய ஒரு இறுதி, அதாவது ஒரு வருடத்துக்கான அந்த கம்ப்ளீட் டேவை வந்து இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம வந்து சிறப்பிக்கலாம் அப்படின்னு அது பற்றின ஒரு மீட்டிங் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நீங்கள் எல்லாருமே காலைல 10 மணிக்கு வந்துடுங்க. இன்ஷா அல்லாஹ் லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் குரூப்பில். உங்கள் எல்லாரையுமே நான் எதிர்பார்ப்பேன் இன்ஷா அல்லாஹ். அண்ட் அதில் நாளைக்கு முக்கியமாக அந்த குவிஸும் இருக்கும். நம்மளுடைய ஒரு வருட பயணத்துடைய விவரங்களை பற்றியும் நம்ம பேசுவோம். அதன் பிறகு இன்ஷா அல்லாஹ் ஒரு சின்ன ஒரு குவிஸு மாதிரி, ஒரு குவிஸ் காம்படிஷன் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சூரா யூசுஃபை ரெஃபர் பண்ணிக்கோங்க. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய கதையை கொண்டு தான் அந்த குவிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக எல்லோரும் வந்து அந்த டைமை வந்து எங்களுக்கு ஸ்பெஷலாக்கி கொடுங்க. எங்களுக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள். ஏன்னா தொடர்ந்து ஒரு வருஷமாக ஒரு விஷயத்தை எடுத்து ஏதோ அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நாங்கள் கொண்டு வந்துட்டோம். இன்னும் இதை நாங்கள் தொடர்ந்து செய்யணுன்றதுக்கு அது ஒரு உந்துதலாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளை காலைல 10 to 12 இன்ஷா அல்லாஹ் ஆமினா பேபி சிஸ்டர் இருப்பாங்க, நானும் இருப்பேன். உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து இன்விடேஷன் அனுப்பியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். அப்படி அனுப்பலன்னாலும் நீங்கள் வந்து பெருசுப்படுத்த மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ குரூப்பில் நான் அனுப்பின அந்த இன்விடேஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் இன்ஷா அல்லாஹ் வாங்க. எல்லாரையுமே நான் எதிர்பார்க்குறேன், ஒவ்வொருத்தரையுமே நான் எதிர்பார்க்குறேன் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்மா. ஸோ இன்றைக்கி